ட்ரம்ப்போட மைண்ட் வைஸ் எப்படி தெரியுமா இருக்குது? நைட்டு தூங்கிட்டு இருப்பாரு, திடீர்னு எந்திரிச்சு இந்தியாவும் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, இந்தியர்கள் யாரையுமே நிம்மதியாக தூங்க விடக்கூடாது, இப்போ புதுசாக ஒரு தொல்லையை கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிற தொல்லை என்ன தெரியுமா? இந்தியாவில இருந்து அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி, H-1B வீசா வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, வேலை பார்க்க போறவங்களும் சரி, உங்களுக்கு வந்து நாளை கழிச்சு நீங்க கிளம்பி போகிறதா கூட இருக்கலாம். பட் உங்களுக்கும் பிரச்சனை தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் யூஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, H-1B வீசா வச்சு இந்தியாவில இருந்து யூஎஸ்ல போய் வேலை பார்க்கணும், நாளை கழிச்சா இருக்கட்டும், ஆர் அடுத்த வருஷமா இருக்கட்டும், இல்ல வாழ்நாள் லட்சியமா நான் கூகுள்லயோ ஆப்பிள்லயோ போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய கோடிக்கணக்கான இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை ட்ரம்ப் கொடுத்திருக்காரு. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, அப்படி வேலை பார்க்க போறீங்கன்னா உங்களை வந்து ஒரு இப்போ நீங்க வேலை பார்க்க போறீங்கன்னா என்ன பண்ணா, அங்க இருக்கிற ஒரு கம்பெனி வந்து உங்களை கூப்பிடணும். ஓகேவா, இங்க வாப்பா, இங்க வேலை பார்ப்பான்னு கூகுளோ ஆப்பிளோ அமேசானோ யாரோ ஒருத்தங்க கூப்பிடணும். இப்போ நம்ம ஊர்ல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இந்த TCS, CTS, டெக் மஹிந்திரா, எசென்ச்சர், டெக் வாட் இந்த மாதிரி ஒரு கம்பெனி கூப்பிடணும். கரெக்டா? இப்படி கூப்பிடுறாங்கன்னா அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒருத்தங்களுக்கும் இண்டிவிஜுவலா ஒருத்தங்களுக்காகவும் இண்டிபெண்டன்ட்டா 88 lakh rupees வந்து டாக்ஸா வருஷம் கட்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு புது ரூலை போட்டிருக்காரு. இது வந்து நாளைக்கு காலையில இந்தியாவில் வந்து நாளைக்கு காலையில ஒரு 9:30 மணி காலையில அப்பமே எஃபெக்ட்டுக்கு வந்துடும். விச் மீன்ஸ் இந்த ரூல் வந்ததுல இருந்து ஒருத்தங்க ஃபிளைட் பிடிச்சு கூட இமிடியேட்டா அமெரிக்காக்குள்ள போக முடியாது. அந்த மாதிரி ஒரு ரூலை போட்டிருக்காரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ், மெட்டாவா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், எல்லாரும் பதறிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட மேஜர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இந்தியாவில இருந்து இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் தான். இப்போ அத்தனை பேருக்கும் நீங்க வந்து 88 lakh rupees கட்டுங்க, டாக்ஸ் கட்டுங்கன்னா கம்பெனி என்ன ஆகுறது, எத்தனை பேரை கூப்பிட முடியும், இருக்கிறவங்க எத்தனை பேரை திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிருக்குது. சேட் டு சே திஸ், பட் உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கப்போ உங்க ஃபேமிலியில இருந்து யாரோ ஒருத்தங்க யூஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தா கூட அவங்க ப்ராபப்ளி இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கான, குடும்பத்தோட திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை தான் ட்ரம்ப் இப்போ உருவாக்கி இருக்காரு. என்ன மேட்டர் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். ஓகேவா? ஸோ பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி as I always say, முக்கியமான விஷயங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இவ்வளோ டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் பார்க்க மாட்டீங்க. ஜஸ்ட் ட்ரம்ப் டாக்ஸ் ஏத்திட்டாருன்னு மட்டும் இருக்கும். பட் ஏன், எதுக்கு, அதனால நீங்க நம்மளோட அமெரிக்க கனவு எப்படி பாதிக்கப்படும், அமெரிக்காவுக்கு போய் தான் வேலை பார்க்கணும், நிறைய பேர் நம்ம ஊர்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க, அவங்களோட கனவுகள் எப்படி பாதிக்கப்படும், இது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம லைஃப் அஃபெக்ட் பண்ணி இவங்க பெருசா போடுற ரூல்ஸ்னால அதெல்லாம் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும், 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை வந்து பார்த்துட்டீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேர்ந்துருங்க. இப்போ ஆரம்பிக்கவா? இப்போ நான் தான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி, ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரூல் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ட்ரம்ப் வந்து என்ன ரூல் போட்டிருக்காருனால், H-1B வீசா ஆக்சஸ் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், ஸோ இது இந்தியாவை டார்கெட் பண்ணி மட்டும் கிடையாது, H-1B வீசால வந்து ஒரு H-1B வீசான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுலேருந்தே நான் வரேன். H-1B வீசா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு டேலண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவில், ஒரு ஆப்பிளோ, மைக்ரோசாஃப்டோ, TCSஓ, CTSஓ யூஎஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ரன் பண்றதுக்கு ஆட்கள் தேவை. ஓகேவா? அந்த ஆட்கள் வந்து அமெரிக்காவில் இல்லைங்கிற பட்சத்தில், அந்த டேலண்ட் வந்து அமெரிக்காவில் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்க வந்து வெளிநாட்டில இருந்து கூப்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம்ல வந்து யாரை கூப்பிட்டு வரலாங்கிறதுல லாட்டரிலாம் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. இதுல தான் நிறைய இந்தியர்கள், ஓகேவா, இதுல லட்சக்கணக்கான பேர் அமெரிக்காக்குள்ள போறாங்க. அதுல மோர் தென் 70% அமெரிக்காக்குள்ள போகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ், இந்தியன் என்ஜினியர்ஸ். மோஸ்டா உங்க ஃப்ரெண்ட் வந்து யூஎஸ்ல வேலை பார்க்கறாங்கன்னா H-1B வீசா வச்சு தான் வேலைக்கு போயிருப்பாங்க முதல்ல. சோ இந்த ஸ்கீம் வந்து யார் யூஸ் பண்றாங்க? இந்தியன் கம்பெனிஸ் 70% யூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து சைனீஸ் கம்பெனிஸ் வந்து 18% யூஸ் பண்றாங்க. 70 எங்க இருக்குது, 18 எங்க இருக்குது? சோ இந்த வீசாவே வந்து ஆல்மோஸ்ட் இந்தியன்ஸ் வந்து அமெரிக்காக்குள்ள போகிறதுக்கு இருக்கக்கூடிய மெயின் ரூட்டா இருந்துட்டு இருக்குது. ஓகேவா? இவங்க அங்க போய் சும்மாலாம் இல்லைங்க, அமெரிக்கால சம்பாதிச்சு அமெரிக்கா கம்பெனிஸை பெருசாக்கி அங்க இருக்கிற நாட்டுக்கு டாக்ஸ் கட்டி அவங்க நாட்டை முன்னேற்றுறதுக்கு நம்ம ஊர்ல படிச்சுட்டு போறவங்க. ஓகேவா? ஸோ இப்படி இந்தியர்கள் வந்து இங்கே அங்க போய் அவங்க நாட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரம்ப்போட எனக்கு கோவமே அதுதான். இங்க இவங்கெல்லாம் சும்மா அங்க வந்து ஓசிலையோ இல்லீகலாவோ போறவங்க கிடையாது. நியாயமா படிச்சு அங்க இருக்கிற கம்பெனியில் ஒரு தேவை இருக்குங்கிற பட்சத்தில் இங்க அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஹைலி டேலண்டட். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்லேயே வந்து இந்தியன் கம்யூனிட்டி ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெல் ரெட் அண்ட் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டாக்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் கம்யூனிட்டிஸ் இன் அமெரிக்கா. அதிகமாக கப்பம் கட்டி அதிகமாக அவங்க நாட்டில் வந்து படிச்சு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் இந்தியன் கம்யூனிட்டிஸ். ஓகேவா? இப்படி நிறைய பேர் H-1B வீசா வச்சு தான் உள்ளுக்குள்ள போறாங்க, ஹார்ட் ஒர்க்கிங் இந்தியன்ஸ். அப்படி போகக்கூடிய இந்தியர்களை வந்து இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது. பட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட்ல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிமே இந்த மாதிரி யூஎஸ்குள்ள வர்றவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி இப்படி யூஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இது ரொம்ப பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு கிளாஸ். ஓகேவா? ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கவங்க இங்க இருக்க
எனக்கு தெரியுங்க, என் ஃபேமிலியில் அத்தனை பேர் அங்கே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆசைகளை நம்ம தாய்நாட்டை விட்டு அவங்க அங்கே ஒரு லைஃப் வேணும்னு நினச்சி அத்தனை பேர் அங்கே போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இட்ஸ் ஈஸி, ஓகே அமெரிக்காவில் இருக்காங்க நம்ம ஏன் கண்டுக்கணும், அப்படி கிடையாது. அவங்க அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் நம்ம நாட்டுக்கு தான் அந்த டாலர்ஸ் அனுப்புறாங்க, நம்ம ஊரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம ஊரில் இதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. கரெக்டாக கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நிறைய பேர் வந்து யூஎஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க இனிமே யூஎஸ்ல வேலை பார்க்கணும்னால் அவங்களுக்கு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும். ஒரு ஆளுக்கும் அவங்க வந்து டாக்ஸ் கட்டணும். ஓகேவா, $100,000 தட் இஸ் 88 lakh rupees, which is crazy. 88 லட்சம் ரூபாங்கிறது வந்து சம்பளம், மொத்த வருஷ சம்பளம். அதை வந்து நீங்க டாக்ஸா கவர்மெண்ட்டுக்கு கட்டுங்கன்னு சொல்றப்போ இதை எதனால பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. which is நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லப்பா எங்களால இவ்வளவு 2 பேரோட சம்பளத்தை நீங்க ஒருத்தங்களுக்கு கொடுங்குறாங்க, அதுல பாதி கவர்மெண்ட் எடுத்துக்கும், பிரோஜனமே கிடையாது. என்ன பண்ணுவாங்க, நீங்க திரும்பி போங்கன்னு மெஜாரிட்டி கம்பெனிஸ் அனுப்பிச்சு விட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தங்க வெக்கேஷனுக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா, இதுதான் இருக்கிறதுலே பெரிய சோகமான ஒரு விஷயம். சொந்தக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு ஒரு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாருமே ஒரு ஊருக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கால H-1B விசால வேலை பார்க்கறவங்கன்னா இவங்க திருப்பி அமெரிக்காக்குள்ள என்டர் ஆக முடியாது. ஏன்னா நாளைக்கு காலையில இருந்து நீங்க கட்டிட்டீங்களா, 88 லட்சம் ரூபாய் கட்டிட்டீங்களா, அப்போ நான் உங்க விசா அலோவ் பண்ணுவேன்னு. அவங்களோட வீடு யூஎஸ்ல இருக்குது. இவங்க சும்மா இல்லை, நான் மறுபடியும் தான் சொல்றேன், இல்லீகல் கிடையாது. ப்ராப்பரா லீகலா அமெரிக்கால வரி பணம் கட்டி எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி அங்க வீடு கட்டி அங்க வந்து ஒரு வீட்டுல ரெண்ட்ல இருப்பாங்க, அங்க கார் வாங்கி இருப்பாங்க, அங்க எல்லா செலவையும் அவங்க ஊர்ல பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்களோட ப்ராப்பர்ட்டி அவங்க மறுபடியும் ஆக்சஸ் பண்றதுக்கே ட்ரம்புக்கு வந்து நம்ம 88 லட்சம் ரூபாய் கப்பம் கட்டணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இப்போ ரூல் போட்டிருக்காரு. அண்ட் இதோட மட்டும் இது கிடையாது, இனிமே வரக்கூடியவங்க யாரா இருந்தாலும் யூஎஸ்க்கு யார் வரணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்க 88 லட்சம் ரூபாய் அந்த கம்பெனி வந்து டாக்ஸ் கட்டணும், அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் சேட், எக்ஸ்ட்ரீம்லி சேட். ஏன்னா யூஎஸ் அப்படின்னு சொல்றப்ப அது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு நாட்டை முன்னேற்றலாம்னு நினைச்சு உருவாக்குன ஒரு நாடு தான் யூஎஸ். அது வந்து தனிப்பட்ட ஒரு நாடு வந்து கிடையாது. பல நாட்டில் இருக்கக்கூடிய டாப் டேலண்ட் ஒன்னா போய் உருவாக்குன நாடு தான் யூஎஸ். இன்னைக்கு அவங்க வந்து இவ்வளோ ப்ரொடெக்டிவ் என்விரான்மெண்ட்குள்ள போறாங்கிறப்ப அது கஷ்டமா தான் இருக்குது. பட் எனிவே இட்ஸ் a sad thing. ஸோ பேசிக் ஐடியா என்ன, இனிமே யார் யூஎஸ்ல போய் வேலை பார்க்கணும்னாலும், ஆல்ரெடி யூஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கனாலும் வருஷம் ஒரு தடவை கிடையாது, வருஷம் 88 lakhs கட்டி நீங்க இருக்கணும். இந்த ரூல் வந்து 1 இயருக்கு வந்து அப்ளிகபிள். அதுக்கப்புறம் நாங்க எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்த்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ண போறாங்கிறாங்க. இன் ஆல் லைக்லிஹுட் ட்ரம்ப் இருக்கக்கூடிய அடுத்த 3 வருஷத்துக்கு இது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் டாக்ஸை ஏற்றுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ட்ரம்ப் வந்து ஒரு கிரேசி கை, என்னனாலும் பண்ணுவாருங்கிறது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. இதோட வெளிப்பாடா என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாவா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அதிகமாக இந்தியன்ஸ் ஹையர் பண்றாங்க. அவங்க எல்லாருமே நோட்டீஸ் அனுப்பிச்சு முடிஞ்ச அளவுக்கு நாட்டை விட்டு வெளியே போகாதீங்க, நாட்டுக்குள்ளே இருங்க. ஏன்னா வெளியே போயிட்டு நீங்க திருப்பி என்ட்ரி வெக்கேஷன் போயிட்டு வாங்க, பக்கத்து கண்ட்ரிக்கு நீங்க போயிட்டு வாங்க. ஒரு சும்மா நீங்க போயிட்டு மறுபடியும் அமெரிக்கன் இமிகிரேஷனுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க மறுபடியும் அமெரிக்காக்குள்ள வர்றது தடைப்படலாம். எங்களுக்கு இந்த ரூல்ஸே என்னன்னு புரியல, போட்டு உடனே நிறுத்திட்டாங்க. இப்போ உடனே கம்பெனிஸ் ஹெல்ப் பண்ணணும்னா கூட அவங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் போய் ஒரு 1 வீக் டைம் கொடுத்தா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குல்ல, ஒண்ணுமே கிடையாது நாளையிலேருந்து அப்படின்ட்டாங்க. அண்ட் நம்ம உலகத்தோட மறுபக்கத்தில் இருக்கும். அன்லஸ் யூ ஹேவ் அ பிரைவேட் ஜெட், விச் H-1B விசால இருக்கிறவங்க அவ்வளோ பேர்லாம் வச்சிருக்கிற போகிறது கிடையாது. ப்ராக்டிக்கலாக பேசுவோமே, பிரைவேட் ஜெட்டில் போய் நீ நினச்ச உடனே ஃபியூவல் போட்டு நீ வந்து ஜெர்மனியில் ஒரு பிட் ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ரீஃபியூவல் பண்ணி அங்கே போய் இறங்கலாம்னா கூட உனக்கு வேறு எந்த வேலையும் இல்லாமல் அப்படி போகிற ஒருத்தனால போக முடியும். இருக்கிறதுல அம்பானி மாதிரி ஒரு ஆள் அப்படி நினச்சா 24 மணி நேரத்தில் யூஎஸ்ல போய் நினச்ச உடனே ட்ரம்ப் போட்டார நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்க முடியும். விச் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். அவ்வளோ டைமே கொடுக்கல. பேசிக்காக இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான, இது எந்த விதத்திலையும் ஓகே மதன் இது அவர் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. அவர் எதுக்காக இதை பண்றாருன்னா, இந்த வேலையெல்லாம் அமெரிக்கால டேலண்ட் இல்லைன்னா வெளிநாட்டில இருந்து கூப்பிட்டு வரதுக்கு தான் H-1B விசா இருக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க நாட்டில் இருக்கிற ஆட்களை அமெரிக்காக்குள்ள கொண்டு வரதுக்கு இதை பண்ணிடுறீங்க. உள்ள கூப்பிட்டு வரப்ப அவங்களுக்கு சம்பளத்தை கம்மியா கொடுக்குறீங்க. ஒரு வெள்ளக்காரனுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட நீங்க கம்மியா தான் இந்தியன்ஸ்க்கு கொடுக்குறீங்க. அப்போ நீங்க இதை எப்படி யூஸ் பண்றீங்கன்னா, மிஸ்யூஸ் பண்றீங்க. ஒரு அமெரிக்கன் இந்த வேலையை பார்க்கலாம், அமெரிக்கால டேலண்ட் இல்லாமலாம் இல்லை, ஆனா இந்தியன் கம்மியான காசுக்கு வேலை பார்ப்பான்னு இந்தியால இருந்து கூப்பிட்டு வந்துடுறீங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இந்த எக்ஸ்ட்ராவா 88 lakhs சொல்றப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, இருக்கிறதுலேயே டாப் டேலண்ட் யாருக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து டபுள் அமௌண்ட் நான் செலவு பண்றேன்ப்பா, வருஷம் 88 லட்சம் ரூபாய் நான் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டினாலும் பரவாயில்ல, இந்த ஒருத்தன் வேணும்னு யோசிப்போம்ல. யார் அப்படி யோசிக்கலாம்? சுந்தர் பிச்சை அப்படி யோசிக்கலாம். ஆனால் அது இன்னைக்கு சுந்தர் பிச்சை வர்றப்ப அப்படி யார் யோசிச்சிருக்க போறாங்க? பட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த டாப் இப்போ வந்து யாரை சொல்லலாம், நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கீக்கியான இப்போ நிதிஷ் காமத் மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து கூப்பிட்டு போறதுக்கு வந்து நான் 88 லட்சம் ரூபாய் கட்டுறேன்னு இப்போ பில் கேட்ஸ் சொல்றாருன்னா கூப்பிட்டு போய்க்கோங்க, அந்த மாதிரி சொல்றாங்க இந்த ஜீரோடாவோட ஃபவுண்டர். ஸோ அந்த மாதிரி யாராவது எக்ஸ்ட்ரீம் டேலண்டான பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களை கூப்பிட்டு போறதுக்கு வேணா 88 லட்சம் ரூபாய் கூப்பிட்டு போவாங்களே தவிர வெகுஜன இந்தியன்ஸை வந்து கூப்பிட்டு போறதுக்கு இந்த கஷ்டப்பட்டு படிச்சு வரவங்க எல்லாம் அப்படி வரமாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த வேலையான யாராவது பண்ணணும்ல, அப்ப இந்தியன்ஸ் வரமாட்டாங்க, டேலண்ட் இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து அவங்க ஹையர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்தியாவில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போறதுக்கு பதிலாக ஐஐடிலையும் ஐஎம்லையும் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் தேடுறதுக்கு பதிலாக யூஎஸ்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் தேடுவாங்க. நீங்க வந்து அமெரிக்கன்ஸை மறுபடியும் வேலைக்கு கொண்டு வாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்து அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வரும்.
வரும். பக்கத்து ஸ்டேட்லேருந்து யாராவது வேலைக்கு வராங்கன்னா அவங்களெல்லாம் வேலைக்கு வர விடாதீங்க, நம்மளே வேலை பார்க்கலாம். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறவங்க வந்து இன்னும் சம்பளம் அதிகமாக கேட்பாங்க. சரி, சம்பளம் அதிகமாக கொடுத்து வேலை பார்க்க வைக்கலான்னு நம்ம ஒன்று ஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா கம்பெனி பிஸ்னஸ் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம ஊரில் அந்த மாதிரி ரூல்ஸ் போடுறதில்ல. ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, பிஸ்னஸ் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அமெரிக்கன்ஸ்க்கு வேலை தா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அவர் போக ஆரம்பிச்சிடுறாரு. இது வந்து ஒரு நல்ல லாவா இல்லையாங்கிறது அமெரிக்கன்ஸ்க்கு போடுற ரூல். நம்ம வந்து ஒரு இந்தியா நம்ம அவங்க பண்றது வந்து அவங்க நாட்டுக்கு சரியா தப்பா நம்ம பெருசா கமெண்ட் பண்ண தேவையில்லை, அது அவங்க ஊர் பிரச்சனை. ஆனா அங்க இருக்கிற இந்தியர்களுக்கு பண்றது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா 100% தப்பு. ஹார்ட் ஒர்க்கிங் இந்தியன்ஸ் அவங்க நாட்டுக்கு டாக்ஸ் கட்டி அவங்க ரைட்ஸோட, இதுக்கு முன்னாடி வந்து இந்த இல்லீகலா இருக்காங்க இந்தியன்ஸ், வீசா எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கையிலலாம் விலங்கு கட்டி வெளியே அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் கூட ஓகே, நீ வந்து சொல்ற சட்டப்படி அவங்க சட்டத்தை ஒன்று மீறிட்டாங்க எல்லாம் சகிச்சுக்கிட்டு போனோம். அங்க சுத்தி சட்டப்படி லீகலா உள்ள போறவங்களுக்கே இதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? அப்போ லீகலா அந்த கிரீன் கார்டுலாம் வச்சிருக்கிறவங்க இந்தியன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் கிடையாதுன்னு அடுத்து சொல்லுவீங்களா? அடுத்து வந்து இந்தியன்ஸ் வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸாவே மாறி இருப்பாங்க. கமலா ஹாரிஸ்க்கு அடுத்து சிட்டிசன்ஷிப் கிடையாது, இவங்க பாக்குறதுக்கு வேற கலர்ல இருக்காங்கன்னு திருப்பி அனுப்பிச்சிருவீங்களா? பிரசிடென்ட் ஆக வேண்டியவங்க சொல்ல முடியாது. ட்ரம்ப் பண்ணாலும் பண்ணுவார். அப்படியே நாளுக்கு நாள் வந்து இந்த ஸ்கேல் ஆஃப் எஸ்கலேஷன் வந்து பெருசாயிட்டே போயிட்டு இருக்குது, பெருசா போயிட்டு இருக்குது. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி போயிட்டு இருக்குது. இதெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காருல, இது ஒரு சைடு. இன்னொரு பிரச்சனை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. ஓகேவா? இதனால இந்தியாவுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கும்னு நான் சொல்றேன் அடுத்து. பட் இது மாதிரி கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையும் சொல்லிடுறேன். இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் கூட, நம்மளுக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு பிரச்சனையான நாடு, நம்மளுக்கு அடுத்து இருக்கிற ஆப்கானிஸ்தான் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி. ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னா நம்ம ஈரான்ல ஒரு போர்ட் கட்டுறோம். ஓகேவா? ஒரு போர்ட், இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரே இந்தியன் போர்ட் இதுதான். நம்ம பல $1 மில்லியன் செலவு பண்ணி கட்டியிருக்கோம். ஓகேவா? இப்போதான் கட்டணும். கட்டி முடிக்கிறப்பமே நம்ம சொல்லிட்டீங்க, பார்ப்பா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பஞ்சாயத்து இருக்குது. ஆனால் இது எங்களோட சில நல்ல விஷயத்துக்காக, மனித நேயத்துக்காகவும் எங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேணுங்கிறதுக்காக நாங்கள் ஓப்பனாக சொல்லிட்டு தான் பண்றோம், இப்படி கட்டுறோம். அப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் எல்லாம் ஓகே சொல்லிடுச்சு. பல $1 மில்லியன் நம்ம செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், கணக்கான பல $1 மில்லியன் நம்ம செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ட்ரம்ப் இருந்துகிட்டு இல்ல நாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது, அது ஜோ பைடன் ஆட்சி சொல்லுச்சு, நாங்க இதெல்லாம் திருப்பி ரிவோக் பண்றோம் அப்படிங்கிறார். இதனால இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பல $1 மில்லியன் லாஸ். இதில் வந்து வேற ஏதாவது கம்பெனி அந்த போர்ட்டை யூஸ் பண்ணாங்கன்னா, இந்தியன் கம்பெனி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க மேலேயும் நாங்கள் பிஸ்னஸ் செய்வோம், நாங்கள் வந்து டேக்ஸை போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு சைடு இந்தியா எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் எந்த பாதிப்பும் இல்லை, மோடி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு தாஜா பண்ணாலும், இன்னொரு சைடு எங்கெங்க இந்தியாவுக்கு வலிக்குமோ எல்லா இடத்துலையும் நம்மளை வந்து தேவையில்லாமல் பஞ்சாயத்து கொடுத்துருக்கிறது தான் ட்ரம்ப்போட 24 மணி நேரம் வேலையாக இருந்துட்டு இருக்குது. இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சில பேர் வந்து சில வன்மமாக சில போஸ்ட் பார்க்க முடிஞ்சு. சின்ன பிள்ளைல அப்படிலாம் யோசிச்சாலும் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட் அங்கே US போய் சீன் போட்டேன், இப்போ வந்து தானே ஆகணும். பட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் க்ரீம் டேலண்டட் பீப்புள். கரெக்டாக உலகத்தில் எந்த நாட்டில இருந்தும் ஹையர் பண்ணலாம். அப்போ இந்தியன்ஸ் ஹையர் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு லெவலில் காம்பீட் பண்ணி உள்ளே போகிறவன். அப்படி போகிறவனை வந்து திருப்பி அமெரிக்காவிலேருந்து இங்கே திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா அவங்க இந்தியாவில் இந்தியாவை வேலை தேடுவாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் வேலை வாய்ப்பு வந்து பயங்கர காம்படிஷனில் போயிட்டு இருக்குது. இப்போ டாப்பாக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இந்தியன்ஸ் H-1B வீசாவில் இருக்கிறவங்க மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து எவ்வளோ காம்படிட்டிவ் ஆகும், நம்மளுக்கு வேலை மறுபடியும் பிரச்சனை ஆகும். இதில் பிரச்சனையும் இருக்குது, நம்மளுக்கு டைரக்டாக இன்டெரக்டாக பிரச்சனைகள் இருக்குது. பட் பாசிட்டிவும் இருக்குது. என்ன பாசிட்டிவ் இருக்குது? நாடா பாசிட்டிவ் இருக்குது. ஐ ஜென்யூன்லி பிலீவ் டேலண்ட்ஸ் அவுட் சைட் இந்தியா, இந்தியாவிலேருந்து வெளியே போன NRI கம்யூனிட்டி, இந்தியாவிலேருந்து வெளியே வாழக்கூடிய இந்தியன்ஸ், அது சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், இலங்கையிலேருந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும், US இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். நான் ட்ராவல் பண்ணுறப்போ நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் அதுதான். நான் தமிழ்நாட்டில் தமிழர்களை நம்ம பார்க்குறோம், இந்தியாவில் தமிழர்களை பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு ஜோனில் இருக்கோம்ல, இங்கே வெளியில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஆஸ்பிரேஷனலாக இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் நான் இன்னும் பெருசாகணும், நான் இன்னும் வளரணும். ஏன்னா அவங்களோட காம்படிஷன் வந்து ஒரு தமிழனோட இல்லை, ஒரு வெள்ளைக்காரனோட இருக்குது. உலகத்தில் இருக்கிற எந்த காரனோடவும் இருக்குது. எல்லா காம்படிட்டிவ் சைனாக்காரனோட இருக்குது. அப்போ மேக்ஸிமம் எப்பவுமே வந்து ரொம்ப ஷூடாக, ரொம்ப ஷார்ப்பாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பஞ்ச் தான் வந்து. ஏன்னா இது இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் வாழக்கூடிய சைனீஸாக இருக்கட்டும், வெளிநாட்டில் வாழக்கூடிய ரஷ்யன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அங்கே ஒரு மைனாரிட்டி. அப்போ அந்த மைனாரிட்டியாக இருக்கிறப்ப அவங்க வந்து அந்த எல்லா தடைகளையும் மீறி முன்னேறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறப்ப இந்தியன்ஸ் மோஸ்ட்டாக கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து பிஸ்னஸ், எஜுகேஷன், நம்மளோட கல்வி, நம்மளோட க்ரோத், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ ரொம்ப ஆஸ்பிரேஷனலான ஒரு க்ரௌடு. இதை ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியன்ஸாக இருப்பீங்க. எஸ்பெஷலி யூஎஸ்ல H-1B வீசா வச்சிருக்கக்கூடிய இந்தியன்ஸாக இருப்பீங்க. இதை உங்கள் கம்பெனி சால்வ் பண்ணலாம், சால்வ் பண்ணாமல் இருக்கலாம், உங்களை திருப்பி அனுப்பணும்னு யோசிக்கலாம். இந்த மொத்த பிரச்சனையும் வந்து ஓரளவுக்கு நல்லிஃபை பண்ண பார்க்கலாம். யாருக்குமே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு என்னை விட பெட்டராக தெரியும். பட் ஒரு விஷயங்க, யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். இங்கேருந்து அங்கே போகிறது ஈஸி கிடையாது. யார் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. நாங்கள் வந்திருக்கிறவன் அங்கே வேலை பார்க்க பிடிக்காம மறுபடியும் இந்தியாவில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகேவா? அது நான் வெளியே வந்ததுக்கான காரணம் எனக்கு பர்சனல் ரீசன்ஸ் நிறைய இருக்குது. எனக்கு இந்தியா மண், எனக்கு இந்த மண் எனக்கு பிடிச்சிருக்குது. பர்சனலாக எனக்கு அங்கே ஹாப்பினஸ் கிடைக்கல, நீங்கள் திருப்பி வந்துட்டேன். பட் அங்கே வந்து அந்த ஹாப்பினஸ் இல்லைனாலும் ஃபேமிலியை முன்னேற்றணும். என் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, என் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, என் குடும்பத்தில் என்ன இவ்வளோ முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்க, நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பெட்டரான லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி சூஸ் பண்ண எத்தனையோ இந்தியன்ஸ் வந்து யூஎஸ்ல இருக்கிறவங்களும் எனக்கு தெரியும். ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், ஹார்டஸ்ட் ஒர்க்கிங் பீப்புள்.
சிம்பிள். ட்ரம்ப் 3 வருஷத்துக்கு இப்படி ஏதாவது தொல்லையை கொடுத்துட்டே தாங்க இருக்க போறாரு. நீங்க மறுபடியும் இந்தியாவுக்கு கூட திரும்பி வந்துடலாம், யாருக்கு தெரியும். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், உங்களோட இந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையுமே கீழே தள்ள முடியாதுங்கிறத மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஐ ஹாவ் சோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல். நம்ம ஊரில் ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லார் மேலேயும் ஒரு பாசம் இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு சொந்தம், அப்படி ஒரு கான்டாக்ட் இருக்கும். வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் மேலே, தமிழர்கள் மேலே எனக்கு எப்போவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். பரவாயில்லப்பா, இவங்க ஏதோ ஒன்று முட்டி மோதி வந்துடணும்னு யோசிக்கிறாங்கன்னு. பாசமும் ரெஸ்பெக்டும் ரெண்டுமே வந்து பெரிய விஷயம் தான். எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் உங்கள் எல்லார் மேலேயும் இருக்குது. நீங்கள் திருப்பிங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். துவண்டு போயிடாதீங்க. ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டே உங்களை பார்த்து பயப்படுறாருன்னா, அதுவும் உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியோட மோஸ்ட் பவர்ஃபுல் பிரசிடென்ட் வந்து இந்த ஒரு சின்ன கம்யூனிட்டி ஃபியூ லேக்ஸ் தான் அமெரிக்காவில் இருக்கிற வேலை வாய்ப்பெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு அவர் பொறாமப்படுறாருன்னா உங்களோட ஸ்கில் செட் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. எந்த நாட்டையோ போய் முன்னேற்றிருக்கீங்க இவ்வளோ நாள், எத்தனையோ நாடுகளில் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க, டேக்ஸ் கட்டியிருப்பீங்க, எல்லாத்தையும் முன்னேற்றிருக்கீங்க. திருப்பி நம்ம நாட்டுக்கு வாங்க. இங்கே எத்தனையோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இன்றைக்கி பூமிங் ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் தடுக்கி விழுந்தா இந்தியாவில் ஜென்சி அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க, அவ்வளோ ஸ்மார்ட்டாக வேலை பார்க்குறாங்க. இட்ஸ் டைம் டு மேக் இந்தியா கிரேட். இனஃப் ஆஃப் நம்ம எப்போ பார்த்தாலும் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, சைனா என்ன சொல்கிறாங்க, ஏன் நம்ம நாடு என்ன சொல்கிறாங்க அடுத்தவங்க யோசிக்க வைக்க வேணாமா? அதை பண்ணுறதே நீங்கள் தானே. நீங்கள் தானே இங்கே இருக்கிற மிகப்பெரிய சக்தியே, நீங்கள் தானே இங்கே இருக்கிற மிகப்பெரிய மூளையே. 2025 போர் வந்து ஆயுதங்களை வச்சு இல்லை, மூளையை வச்சு இருக்குது. அப்போ நீங்கள் திருப்பி இங்கே வந்தீங்கனால் வருவாங்க ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிறவங்க whoever it is, அப்படி வரக்கூடிய அமெரிக்கன் ரிட்டர்ன் இந்தியன்ஸ் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், India is the best place to live today. If you are a hustler, India is the place to live. If you want to grow, India is the place to live. இது ரொம்ப ஆணித்தனமா இந்தியா நான் மட்டும் சொல்லலை, ரொம்ப மேக்ரோ எக்கனாமிக் லெவலில் நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் வந்து 140 கோடி பேர் பாப்புலேஷன் இருக்காங்க. இங்கே வந்து இன்டர்நெட் இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் பிரெயின்ஸ் வந்து இந்தியாவில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து லேபரும் உங்களுக்கு அவ்வளோ காஸ்ட்லி கிடையாது. நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து இன்னும் சம்பளம் வாங்கினது போதும், நான் 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்தியா இஸ் த ப்ரூடிங் பிளேஸ். இதனால இந்தியாவுக்கு என்ன நடக்கும்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரும், இன்னும் நிறைய இனோவேஷன் இருக்கும், டெக் இனோவேஷன் இருக்கும். கூகுளும் ஆப்பிளும் இந்த மைக்ரோசாஃப்ட் எல்லாமே இந்தியன்ஸ் தானே ஹெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அடுத்த கம்பெனி உலகத்தோட சூப்பர் பவர் ஐடி கம்பெனி வந்து ஏன் இந்தியன் கம்பெனியாக இருக்கக்கூடாது? இந்தியாவிலே ஏன் உருவாகக்கூடாது? ஏன் சென்னையில் இருக்கக்கூடாது? ஏன் செங்கல்பட்டில் இருக்கக்கூடாது? ஏன் பெங்களூரில் இருக்கக்கூடாது? ஏன் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடாது? ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இது இன்டெரக்டாக இந்தியாவுக்கு பெனிஃபிட் லாங் டேர்ம்லங்கிறத நான் நம்புறேன். வாட் எவர் செட் அண்ட் டன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம கூட இன்னமும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. நம்ம போர்ட்டுக்கு வந்து தொல்லை, இந்தியன்ஸ் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு தொல்லை எல்லாம் பண்ணிட்டு அமெரிக்கன் குட்ஸை வந்து டேக்ஸை கம்மியாக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இட்ஸ் எ வெரி அன்ஃபேர் நெகோசியேஷன் நான் யோசிக்கிறேன். இப்படி ஒரு சைடு நீங்கள் தொல்லை கொடுத்துக்கிட்டே நீங்கள் இதை பேசுறது. பட் வாட் எவர், இந்தியன் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டிசைட் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்டில் அமெரிக்கா டிபெண்டா தான் இருக்கும். பட் ட்ரம்ப் இதெல்லாம் பண்றது அவங்க நாட்டுக்கு சரிதானே மதன், அது ஓகே தான் அப்படின்னு யோசிக்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல, அவங்க நாடு அவங்க மக்கள் கரெக்டாக தானே யோசிக்கிறாரு. நீங்கள் யோசிச்சிங்கன்னா எஸ் ட்ரம்ப் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க நாடு அவங்க மக்கள் சரிதான், ஆனால் அதுக்கு போகிற பாதையில் வந்து போகிற வர்றவங்க நியாயமாக இருக்கிறவங்களெல்லாம் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரம்ப் இஸ் ராங் அப்படின்னு சொல்லுங்க. இது பாலிடிக்ஸ், யாருமே தப்பு கிடையாது, யாருமே கரெக்ட் கிடையாது, அரசியல். ட்ரம்ப் இஸ் ரைட் ஆர் ட்ரம்ப் இஸ் ராங். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸில் இருக்காங்கனால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவுட் சைட் இந்தியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்கனால், திஸ் இஸ் த மூட் ஆஃப் த ஒயிட் கண்ட்ரீஸ். இதுதான் ரியாலிட்டி. அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் பர்சனலாக என்கிட்ட வேறு ஏதாவது பேசணும், வேறு ஏதாவது டாபிக் சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவினாலும் சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். Until then, bye. Madan Gowri signing off here. Love you all. Take care. Bye. Cheers, MGs.